கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வந்துட்டு கன்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்ல. இந்தியா ஏ வெர்சஸ் ஸ்ரீலங்கா ஏ நடந்த மேட்ச்ல ஃபுல்லா கான்ட்ரோவர்சி மேல கான்ட்ரோவர்சியா நெறைய நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எம்எல்சி ஸ்டார்ட் ஆக போகுது. அத பத்தி நெறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ரீசென்ட்டா நடந்த பங்களாதேஷ் வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ்ல வந்துட்டு பங்களாதேஷ் ஒரு பெரிய ஹிஸ்டரிய கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அண்ட் சோஷியல் மீடியா ஃபுல்லா ஹர்திக் பாண்டியா டூ சிஎஸ்கே ரூமர்ஸ் திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எல்லாமே டீட்டெயில்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் பேக் டு கிரிக்ராண்ட் கைஸ். நம்ம பேச போற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா இந்தியா ஏ வெர்சஸ் ஸ்ரீலங்கா ஏ. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த டூர்லேயே வந்துட்டு இது வரைக்கும் நடந்த இன்டென்ஸான மேட்ச் இதுதான். மேட்ச் டை ஆகி ஃபைனல் ஒரு சூப்பர் ஓவர் வரையும் போய் அதுக்கு அடுத்தது ஃபைனலாக ஸ்ரீலங்கா ஏ வந்துட்டு 6 ரன் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் ரிசல்ட்டை விட கான்ட்ரவர்சி தான் இதில் நிறைய பேசப்படுது. ஏன்னா ஸ்ரீலங்கா ஏ வந்துட்டு அவங்களோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 10 ரன்ஸ் ஆட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்தியா ஏக்கு வந்துட்டு பெனால்ட்டி 10 ரன்ஸ் போட்டிருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விப்ராஜ் நிகம் வந்துட்டு பிச்சுக்கு நடுவில் வந்துட்டு டேஞ்சர் ஜோன்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் பிச்சில் வந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் 2 தடவை ஓடினதுனால வந்துட்டு 5 ரன்ஸ் வந்துட்டு பெனால்ட்டி போட்டு அவங்களுக்கு வந்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 10 ரன்ஸில் தான் ஸ்டார்ட் ஆனாங்க. ஆனால் அது வந்துட்டு ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் இல்லை, அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய மூமெண்ட் என்ன கேட்டால் கேமில். ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஈஸியாக நம்ம அந்த ஒரு ரன்ன்றதுனால தான் வந்துட்டு இது டைல போய் மேட்ச் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சூப்பர் ஓவரில் போய் அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர்லேயே நிறைய கான்ட்ரவர்ஷியலான கால்ஸ் இருந்தது. ஒயிட் கொடுத்தது வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியலான கால். அதுக்கப்புறம் நோ பால் டெசிஷனும் வந்துட்டு ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான கால் தான் என்ன கேட்டால். இப்போ எல்லாமே சோஷியல் மீடியாவில் பெரிய டிஸ்கஷனாக இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் சில ஃபேன்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா ஏ வந்துட்டு அதாவது மேட்ச் வந்துட்டு ஓடிஐ மேட்ச் நடக்கிறதுனால வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் லைட்லாம் போட மாட்டாங்க. ஸோ அந்த வந்துட்டு டார்க்கில் ஆடணும், அந்த இருட்டில் ஆடணும் லிட்டரலாக. ஸோ இந்தியா ஏ வந்துட்டு லாஸ்ட்டில் பேட்டிங் பிடிச்சதுனால அவங்களுக்கு அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருந்தது. அதனால் ரிசல்ட் வந்துட்டு ஆப்வியஸாக வந்துட்டு அவங்க சைடு போயிடுச்சு, ஸ்ரீலங்கா சைடு. பட் ஆனால் மேட்சை பற்றி பிரேக் டவுன் பண்ணோன்னா பேட்டிங் சைடில் பார்த்தா நம்ம ருத்ராஜ் வந்துட்டு 37 ரன் ஸ்கோர் பண்ணார். பிக் ஸ்கோர் இல்லை, ஆனால் இன்னிங்ஸை வந்துட்டு ஸ்டெபிளைஸ் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணார். ஆனால் ரியல் ஹீரோஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யான்ஸ் செக்டேயும் அண்ட் விப்ராஜும் தான். செக்டே செம ப்ரெஷர் இன்னிங்ஸ் ஆடினார். ஒரு 72 ரன்ஸ் அடித்தார். அண்ட் விப்ராஜ் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான 51 ரன்ஸ் அடித்தார். பட் ஆனால் ஷெக்டேயை பற்றி பேசி ஆகணும். இந்த சீரீஸ் ஃபுல்லாக சூப்பராக ஆடி இருக்காரு. என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. செம்ம காமன் கம்போஸ்டாக இருக்கார். நல்லா ஃபினிஷ் பண்ணுறாரு இன்னிங்ஸை. அப்புறம் விப்ராஜோட 51 ரன்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க அடித்த அந்த 100 ரன் பார்ட்னர்ஷிப் தான் வந்துட்டு இந்தியாவே வந்துட்டு ஒரு 265 ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. தென் பவுலிங்க்கு வந்த உடனே விப்ராஜ் நல்லா போட்டார். அதுக்கு அடுத்தது பதோனி ஒரு 2 விக்கெட் எடுத்து நல்லா எக்கனாமிக்காக போட்டார். இதுக்கப்புறம் வந்துட்டு பவுலிங்கில் ஒரு முக்கியமான அப்டேட் சொல்ல மறந்துட்டேன். அன்சுல் கம்போஜ் வந்துட்டு ஸ்குவாட்லேருந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச்லையுமே வந்துட்டு பெருசாக எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் அவரை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவும் எக்ஸாக்டாக 265 ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மேட்ச் டை ஆச்சு, சூப்பர் ஓவர் போச்சு, ட்ராமா போச்சு, கான்ட்ரவர்சி போச்சு, எல்லாமே மேட்ச்சில் போச்சு. ஆனால் ஃபைனலாக ஸ்ரீலங்காயே வின் பண்ணிட்டாங்க. பர்சனலாக இந்த மேட்ச் வந்துட்டு ரொம்ப இன்டென்சிட்டியாக இருந்ததுனால வந்துட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மேட்சை பற்றி கமெண்ட் செஷனில் போடுங்க. இப்போ குயிக்காக வந்துட்டு எம்எல்சியோட அப்டேட் பார்க்கலாம். எம்எல்சியோட ஃபஸ்ட்டு மேட்ச் வந்துட்டு இந்த ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 7:30 ஐஎஸ்டியில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டிஎஸ்கே தான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடுறாங்க. யாரோடனா அவங்களோட ஆப்போனன்ட் வந்துட்டு சியட்டல் ஆர்கஸ் வந்துட்டு ஆடுறாங்க. ரிப்போர்ட் படி வந்துட்டு டிஎஸ்கேல வந்துட்டு எல்லா பிளேயர்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ப்ரிப்பரேஷன் ஃபுல் ஸ்விங்கில் நடக்குது. இந்த வருஷம் கொஸ்டின் என்னன்னா இந்த வருஷம் டிஎஸ்கே வந்துட்டு டைட்டில் அடிப்பாங்களா? ஏன்னா பர்சனலாக என்ன கேட்டால் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த தடவை நிறைய சூப்பர் ஸ்டார் சைனிங்ஸ் மாதிரி பண்ணாமல் டீமுக்கு நிறைய பேலன்ஸ் பார்த்து ஸ்குவாடில் சைன் பண்ண மாதிரி எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இந்த தடவை இருக்கிற ஸ்குவாட் பேலன்ஸ் நல்லா கிளிக் ஆச்சுன்னா டிஎஸ்கே வந்துட்டு நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆல்ரெடி டீமில். ஸோ என்ன கேட்டால் இந்த தடவை கண்டிப்பாக அவங்க ஒரு கண்டெண்டர்ஸ் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஎஸ்கே வந்துட்டு இந்த தடவை ஃபஸ்ட்டு எம்எல்சி ட்ராஃபி அடிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்துட்டு வேர்ல்டில் ஒரு பிக்கஸ்ட் ரிசல்ட்டை பற்றி பேச போகிறோம். ஏன் இந்த மேட்சஸை பற்றி யாரும் பெருசாக பேச மாட்டாங்கன்னு தெரில. பங்களாதேஷ் வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸை பற்றி தான் நான் சொல்கிறேன். பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக் சீரிஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு செம்ம கிரிக்கெட் ஆடி வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ரீசெண்டாக வந்துட்டு பங்களாதேஷோட க்ரோத் செமையாக இருக்குது. அவங்க வந்துட்டு ஒரு கோரை நல்லா செட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி அவங்களோட பவுலிங் யூனிட்டில். இந்த லாஸ்ட் ஓடிஐ மேட்ச் வந்துட்டு கூப்பர் கான்லி லிட்டரலாக வந்துட்டு மேட்சை கில் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டார். 149 அவரே சோலோவாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்துட்டு கிவ் அப்பே பண்ணல. லாஸ்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக விக்கெட்ஸ் மேலே விக்கெட்டு. அதாவது ஃபீல்டிங்கில் ஒரு ரன் ஈஸியாக கொடுக்கல. தென்
பால் ஏர்ல போனாலே ஃபுல்லா கேட்ச் எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முஸ்தபிசூர் வந்துட்டு லாஸ்ட்ல கூப்பர் கோனலியோட விக்கெட் எடுத்து ஒரே ஒரு விக்கெட்ல ஒரு 2-3 ரன்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க. பட் ஆனால் நம்ம அங்கே அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது பங்களாதேஷோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் தான். அங்கே வந்து அவங்க விட்டே கொடுக்கல மேட்சை. அவங்க வந்துட்டு ஜெயிக்கிற நிலைமைக்கு போய் தோத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு. நான் வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவங்க கடைசியாக 2005 தான் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஓடிஐ மேட்சே ஜெயிச்சாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டில் வந்துட்டு திரும்பி ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது அவங்க வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அண்டர் டாக்ஸ்ன்னு ஃபீல் பண்ணி அதுக்கடுத்து இப்போ ஒரு டிப்பில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ திரும்பி அவங்க வந்துட்டு கம்பேக் கொடுக்குறாங்க அவங்க பவுலர்ஸை வச்சு. பார்ப்போம் பங்களாதேஷோட கிரிக்கெட் வந்துட்டு எப்படி போகுதுன்னு. தென் இப்போ இன்னைக்கு பிக்கஸ்ட் ரூமருக்கு வருவோம். ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே. ரீசெண்டாக ரிப்போர்ட்ஸில் வந்து புது ஆங்கிள் வந்திருக்கு. என்ன சில ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு டோனி வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு சிஎஸ்கே கிட்ட மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேடை வந்துட்டு பர்சியூ பண்ணுங்க, அப்படி ஹர்திக் பாண்டியாவை முடிஞ்சால் சிஎஸ்கேக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் இந்த ஸ்டோரி செம வைரலாக போயிட்டு இருக்கு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எல்லாருக்குமே தெரியும் டோனி அண்ட் ஹர்திக் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எவ்வளோ அவங்க ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு. இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு ஆல்ரெடி நடக்கிறது புதுசு கிடையாது. ஏன்னா 2024 பார்த்தீங்கன்னா பண்ட்டும் தோனியும் வந்துட்டு எவ்வளோ க்ளோஸ்ன்னு நமக்கு தெரியும். அதாவது லிட்டரலாக டோனி வந்துட்டு ஒரு அண்ணன் மாதிரி, பண்ட் வந்துட்டு தம்பி மாதிரி, எப்பயுமே தம்பி அண்ணன் கூடயே தான் சுற்றின்னு இருப்பார். அவர் வந்துட்டு சிஎஸ்கேக்கு வர்றதுக்கு மெயின் ரீசன் ஏன்னா அப்போ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்கன்னா டோனினால தான் வரப்போறாரு. டோனி பேசிட்டாரு, டோனி வந்துட்டு கூப்பிட்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போவே ப்ராக்டிக்கலாக தெரியும் இந்த மாதிரி அவர் வந்துட்டு வரமாட்டாரு, அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு. பட் இருந்தாலும் அந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிளேயரோட ஒரு க்ளோஸ்னஸ் பேஸ் பண்ணி ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆகி நிறைய கிரியேட் பண்ணாங்க அதில். பட் ஆனால் அது நடக்கலை. பட் இப்போவும் அந்த லாஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்குமா நடக்காதான்னு கேட்டால் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் நடக்கும்னா சஞ்சுவோட ட்ரேடுமே இப்படி தான் சொன்னாங்க. பந்து ட்ரேட் எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி சஞ்சு ட்ரேடும் அப்படி தான் ஆரம்பிச்சது. பட் ஆனால் சஞ்சு ட்ரேடு வந்துட்டு கடைசியில் நடந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஹர்திக் ட்ரெண்டோட நடக்கிறதுக்கும் நடக்காததுக்கும் ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹர்திக் எம்ஐயை விட்டு வர்றதுக்கான சான்சஸ் நிறைய பாசிபிலிட்டியும் இருக்குது. ஆனஸ்ட்லி இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக் டிஸ்கஷனுக்குள்ளே வரலாம். இப்போ வந்துட்டு சிஎஸ்கே ஹர்திக் பாண்டியா வாங்குறாங்கன்னே வச்சுப்போங்க கைஸ். ஸோ வந்துட்டு சிவம் துபே வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனால் சிவம் துபே மட்டும் வந்துட்டு எம்ஐ வாங்க மாட்டாங்க. கூடயே ஒரு அசட்டை கேட்பாங்க. அந்த அசட் யாருன்னு வந்துட்டு இட்ஸ் நோ பிரெயினர். கண்டிப்பாக ஆயுஷ் மாத்திரையை தான் கேட்க போகிறாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் ஆயுஷ் மாத்திரையை வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சில சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் அது வந்து வாய்ப்பே கிடையாது. ரீசெண்டாக வந்துட்டு இப்போ கூட சிங்கப்பூரில் வந்துட்டு ஒரு சூப்பர் அகாடமி வந்து, அதாவது சிஎஸ்கேவோட ஒரு அகாடமி வந்து திறந்துருக்காங்க. அதுக்கு கூட சீஃப் கெஸ்ட்டாக ஆயுஷ் மாத்திரை தான் அனுப்புகிறாங்க. சிஎஸ்கே வந்துட்டு ஆயுஷ் மாத்திரை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் கிரிக்கெட்டராக பார்க்குறாங்க, ஒரு ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் கிரிக்கெட்டராக பார்க்குறாங்க, சென்னையோட கேப்டனாக பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாச்சரில் வந்துட்டு நம்ம ஆயுஷ் மாத்திரையை பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரேட் ரூமர்ஸ்லாம் கண்டிப்பாக என்டர்டெயினே பண்ண மாட்டாங்க ஆயுஷ் மாத்திரைக்கு. பட் ஆனால் எம்ஐ வந்துட்டு ஓகே ஆயுஷ் மாத்திரை வாங்கலனாலுமே வெறும் சிவம் துபே வாங்கிட்டு போக மாட்டாங்க. கண்டிப்பாக வந்துட்டு அடிஷ்னலாக இன்னொரு அசட் பார்ப்பாங்க. மேபி அது கலீல் அகமது இல்லை அன்சுல் கம்போஜ் அந்த மாதிரி யாராவது இருக்கலாம். இப்படி தான் ஒரு பேக்கேஜ் டிஸ்கஷன் தான் நடக்கும். பட் இப்போதைக்கு எல்லாமே ரூமர் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது எப்படி டெவலப் ஆகுது, என்ன நடக்குதுன்னு வந்துட்டு போக நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ஏ வெர்சஸ் ஸ்ரீலங்கா ஏ மேட்ச் கான்ட்ரவர்சியை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? டிஎஸ்கே இந்த சீசனில் எம்எஸ்சி ட்ராஃபி வந்துட்டு அடிப்பாங்களா? பங்களாதேஷ் விக்ட்ரி எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேட் நடக்குமா? உங்களுடைய ஒப்பீனியனை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக்கெட்டுக்கு கைஸ். பாய்.